சில பேருக்கு அந்த உறவு கட்டாகிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியடில் இந்த செவ்வாய் பிரச்சனையானதுல சகோதரத்துக்குள்ள அடிச்சுக்கிறாங்களே. எத்தனை பேர் சொத்து சம்மந்தப்படும் போது எங்களை மாதிரி ஒரு நல்ல உறவு கிடையாது, ஆனால் என்னைக்கு சொத்துன்னு ஒரு விஷயம் பங்கு போட வந்தோமோ அன்னைக்கு பிரிஞ்சு போன உறவுகள் பார்க்கும். இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து நமக்கு சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புதன் சம்மந்தப்பட்டது வக்ரமாவோ பரிவர்த்தனையாவோ அதே மாதிரி குறைந்த பாகை அதிக பாகையிலோ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு அந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்று வந்து கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்படும் போது நீங்கள் சொன்ன மாதிரி பணம் ஒரு நிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, பட் அந்த நிலம் முடிக்க முடியாமல் போகிறது, அந்த வாக்கு தவறக்கூடிய நிலை இன்னும் சில பேருக்கு வரல. அதுவுமே கிட்டத்தட்ட இதுதான். என்னென்னா அந்த ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு போய் நீங்கள் எல்லாம் நிலம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்தீங்க. எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அட்வான்ஸ் கொஞ்சம் போட்டு வருவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஓகே அப்படின்னா எனக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. அந்த அட்வான்ஸ் பணம் கொடுத்து குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளே சில பேருக்கு முடிக்க முடியலன்னா அந்த பணம் வராமல் போய்டும்ல. இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும்.